அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குவைத் உடைய தேசிய மற்றும் விடுதலை தினங்களை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவொட்டுமாக என்கின்ற இஸ்லாமிய வாழ்த்தான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கின்ற வாழ்த்துடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்பொழுது அடுத்த நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறிய உரையில் இன்றைய இந்தியாவில் பெரும் சர்ச்சைக்குரிய விஷயமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கையாளப்பட்டு கொண்டிருக்கின்ற தாய் மதம் திரும்புதல் என்பது குறிய அம்சத்தை தலைப்பாக எடுத்துக்கொண்டு மிக குறுகிய நேரத்திற்குள் ஒரு சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அமர்ந்திருக்கின்றதில் பெரும்பாலும் புதிதாக இஸ்லாத்தின்பால் திண்மை தழுவிய, அதாவது இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். குவைத் வாழ்க்கைக்கு பிறகு நீங்கள் அனைவரும் இந்தியாவிலோ இலங்கையிலோ நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை துவங்க இருக்கின்ற ஒரு காலகட்டம் வரும். இன்றைய இந்தியாவில் ஆட்சியாளர்களின் நிலைமை, ஆட்சியாளர்களின் போக்கு முன்றைய பாரதத்தில் இருந்த நிலைமை போல் இல்லை என்பது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இன்று இந்தியாவில் பெரும் சர்ச்சைக்குரிய, விவாதத்துக்குரிய, ஆராயப்படுகின்ற ஒரு விஷயமாக இருப்பது தாய் மதம் திரும்புதல் என்பது. இந்த தாய் மதம் திரும்புதல் என்பது, அதாவது நமது மூதாதையரெல்லாம் இந்து மதத்தில் இருந்தவர்கள், இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் அனைவரும் முன்பு கூட இந்துக்களாகத்தான் இருந்தவர்கள். எனவே அவர்கள் ஒரு கட்டாயத்தின் பேரில் மதம் மாறியிருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் இந்து மதத்துக்கு திருப்ப வேண்டும், அதாவது அவர்களுடைய போக்கில், அவருடைய பெயரில் தாய் மதத்துக்கு திருப்ப வேண்டும் என்கின்ற ஒருவித தீய நோக்கோடு செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த தாய் மதம் திரும்புதல் என்பது பிராமண ஊடகங்களின் விஷம அம்பு திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை பிரயோகம்தான் இந்த மதம் மாறுதல் என்கின்ற, அந்த தாய் மதம் திரும்புதல் என்கின்ற விஷயம். பொதுவாக மதம் மாறுதல் என்பது மனம் சம்பந்தப்பட்டாக இருந்தால் மட்டுமே உண்மையாக இருக்க முடியும். யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு மதத்திற்குள் அடைக்கும் ஏதேச்சதிகார சூழலில் இன்றைய இந்தியா இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. எனவே மதம் மாறுதல் என்பது தனி மனித விருப்பமாக இருக்கிறது. கட்டாய மதமாற்றம் என்கின்ற ஒரு சொற்பிரயோகம் நீண்ட நெடுங்காலமாகவே ஊடகங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருப்பதை நாம் எதிர்க்காமல் இருந்துவிட்டதன் விளைவுதான் இன்றைக்கு பிராமண ஊடகங்களின், பிராமண சக்திகளின், வகுப்புவாத சக்திகளின், இந்துத்துவ சக்திகளின், பாசிச சக்திகளின் இன்றைய தாய்மதம் திரும்புதல் என்கின்ற ஊடக அம்பு எரியப்படும் அளவுக்கு வந்து நிற்கிறது. அன்றே நாம் அந்த கட்டாய மதமாற்றம் என்கின்ற சொற்பிரயோகத்தை எதிர்த்திருந்தால் இன்று நிலைமை இந்த அளவுக்கு கம்பீரமாக உருவெடுத்து இருந்திருக்க முடியாது. இந்து மதத்திலிருந்து கிறித்துவத்துக்கோ அல்லது இஸ்லாத்துக்கோ மதம் மாறுவதாகட்டும், அல்லது கிறித்துவத்திலிருந்து இஸ்லாத்துக்கோ அல்லது இந்து மதத்துக்கோ மதம் மாறுவதாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாத்திலிருந்து வேறு மதங்களுக்கு மாறுவதாக இருக்கட்டும், இது தனி மனித உரிமை. அதனை விமர்சனத்துக்கோ விசாரணைக்கோ உட்படுத்த வேண்டிய அவசியம் என்பது எவருக்கும் இல்லை மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக நாட்டில். அதே வேளை மறுபுறம் அதனை கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மதம் மாறுதல் என்று அழைக்கப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் காரணம், ஒரு பொருள் காரணம் என்பது உண்டு. இஸ்லாம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களின் கோட்பாட்டின்படி அமைதி மார்க்கம், சாந்தி மார்க்கம், இறைவனுக்கு முற்றிலும் அடிபணியக்கூடிய, அடிமைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இறைவனை மட்டுமே, ஏக இறைவனை, ஒரே இறைவனை மட்டுமே சார்ந்து நிற்கக்கூடிய
மார்க்கம் என்கின்ற பல்வேறு பெயர் காரணங்கள் இருக்கின்றன. அதேபோல் கிறித்துவத்திற்கு எடுத்துக்கொண்டால் கிறித்துவத்தை பின்பற்றுகின்ற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் பின்பற்றுகின்ற மார்க்கம் என்கின்ற ஒரு காரணம் உண்டு, பெயர் காரணம் உண்டு. ஆனால் இந்து மதம் என்பதை எடுத்துக்கொள்வீர்களே என்று சொன்னால் அதற்கென்று ஒரு பெயர் காரணம் கிடையாது. அந்த இந்து என்கின்ற சொல்லே சிந்து என்கின்ற சிந்து சமவெளி நாகரிகத்தின் பின்புலத்தில் அமைந்த பெயர் காரணத்தை அடிப்படையாக வைத்து வருகிறது. இந்துத்துவவாதிகளின் யார் இன்று தாய்மதம் திரும்ப வேண்டும் என்று வாதிடுகின்றார்களோ அவர்களுடைய வாதப்படி இந்து மதம் என்பது 5000 ஆண்டுகள் தொன்மையானது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த இந்து மதம், இந்து என்கின்ற அந்த பெயர் சொல்லே பாரசீகர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்த அனைவரையும் நோக்கி விழித்த பெயர் சொல்லாக இருக்கிறது. இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? வெறும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தான். எனவே 5000 ஆண்டு தொன்மையானது என்று வாதிடுகின்ற இந்த மதத்துக்கு பெயர் காரணமே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த பெயரே 1000 ஆண்டுகளுக்கு முன்தான் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி தாய்மதம் என்று ஆகிவிட முடியும்? இது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரியர்கள் எவ்வாறு சூத்திரனும் பஞ்சமனும் தன்னை விட தாழ்ந்தவனாக கருதினார்களோ இன்றும் கருதி கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கி நாகரிகத்தில் மிகச் சிறந்து விழுந்தவர்களாக இருந்த பாரசீகர்கள் இந்தியாவில் வாழ்ந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த அனைவரையும் ஆரிய திராவிட இன வேறுபாடுகளின்றி இந்து என்று பொதுவாக ஒரு இழிவான பெயர் சொல் கொண்டுதான் அழைத்து வந்தார்கள். பாரசீகர்கள் ஜாதியின் பெயரால் பிரிந்து கிடந்த சமுதாயத்தை தங்களின் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வர அவர்களுக்கு இந்த வர்ணாசிரமம் உதவி புரிந்திருக்கிறது. சூத்திரனாலும் நாட்டில் இருப்பதை விட வேறு எங்காவது வாழலாம் என்று 80களில் பார்ப்பனர்கள் அமெரிக்காவிற்கு போனது போல உயர் ஜாதியினர் ஆளுகைக்கு கீழ் இருப்பதை விட அந்நியர்களின் ஆளுகைக்கு கீழ் வாழ்வது மேல் என்று இந்திய துணைக்கண்டத்தின் பழங்குடியினர்களான சூத்திரர்கள் பஞ்சமர்களின் ஆதரவு கிடைத்திருக்க வாய்ப்புகள் அதிகம். மேலும் பாரசீகர்களுடைய படையெடுப்புக்கு முந்தைய யாத்திரிகளாக இருந்த மெகஸ்தனீஸ் மற்றும் யுவான் சுவாங் ஆகியோரின் வரலாற்று குறிப்புகளில் இந்து என்கின்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது என்று எந்த ஒரு இந்துத்துவாதியும் தக்க சான்றுகளுடன் நிரூபிக்கவே முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு படி மேலே சென்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை எங்களுடைய மூதாதையர் சிலை வணங்கிகளாக இருந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இணை வைப்பு மதத்தை பின்பற்றி கொண்டிருந்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னர் தங்களுடைய சுய புத்தியின் காரணமாக, அதற்கு பிறகு கிடைத்த நேர் வழிகாட்டுதலின் காரணமாக ஒரே ஏகத்துவத்தை அல்லது கிறித்துவ மதத்தை, இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மீண்டும் அவர்கள் தாய் மதத்துக்கு திரும்புவது என்பது எவ்வாறு பொருத்தமாக இருக்க முடியும்? ஒரு சிறிய உதாரணம் கொண்டு யோசித்து பாருங்கள். பகுத்தறிவின் அடிப்படையில், அறிவியலின் அடிப்படையில் முன்னர் இந்த பூமி என்பது தட்டையானது என்று வழங்கப்பட்டு வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் அதன் பிறகு வந்த அறிவியலாளன், விஞ்ஞானி இந்த பூமி தட்டையானதல்ல, அது உருண்டையானது என்று தக்க சான்றுகளுடன் நிரூபித்தான். அவனுக்கு மரண தண்டனையே கொடுக்கும் அளவுக்கு சமூகம் சென்றது. ஆனால் இன்று என்ன ஆயிற்று? உலகம் உருண்டை, பூமி உருண்டை என்று நிரூபிக்கப்பட்டு இன்றும் அறிவியலில் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, முன்பு நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தது இந்த உலகம் தட்டை என்பதைத்தான், எனவே அதைத்தான் ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் கவைக்குதவாது என்று ஒருவன் சொன்னால் அவன் சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொள்வோமா, இல்லை அவனை பைத்தியக்காரன் என்று ஒதுக்குவோமா? அதற்கும் மேலே ஒரு காலத்தில் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்த பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதன் பிறகு வந்த விஞ்ஞானிகளால் தக்க சான்றுகளுடன் பகுத்தறிவு ரீதியாக, அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக மறுதளிக்கப்பட்டு புதிய கண்டுபிடிப்புகள் முன்னேறி வந்தன. அதன் அடிப்படையில் தான் இன்று நாம் இத்தனை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இயற்பியலில் E=mc² என்கின்ற ஒரு அடிப்படை சூத்திரம் இருக்கிறது, அடிப்படை வாய்ப்பாடு இருக்கிறது, அடிப்படை சமன்பாடு ஒன்று இருக்கிறது. இதற்கு முன்னர் இந்த இயற்பியலில் இருந்த கண்டுபிடிப்புகள் எவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமன்பாடோ சூத்திரமோ வாய்ப்பாடோ இருந்ததில்லை. யாராவது இல்லாத ஒரு சமன்பாட்டை கொண்டு இன்றைய இயற்பியல் கண்டுபிடிப்புகள் நடைமுறைப்படுத்தப்படுவது சரியல்ல என்று வாதிட்டால் அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்வோமா?
நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இன்றைய இயற்பியலுக்கு அடிப்படையே அந்த சமன்பாடு தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தாய் மதம் திரும்புதல் என்பதே ஒரு தவறான சொல்லாடல். இந்து மதம் என்பது தொன்மையானது என்று வாதிடுபவர்கள் கூட அதற்கு முன்னர் இந்து என்கின்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டதா என்பதற்கான சரியான ஒரு ஆதாரத்தை தர முடியவில்லை. இவையெல்லாம் சொந்த நலன்களுக்காக, ஒரு சில அரசியல் லாபங்களுக்காக, ஆட்சி அதிகாரங்களுக்காக, ஒற்றுமை மிக்க ஜனநாயகமும் மதச்சார்பின்மையும் தலைத்தோங்கக்கூடிய பாரதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பாசிச சக்திகள் நடத்துகின்ற நாடகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பாரதத்தை பொதுவாக இந்த இந்துத்துவ சக்திகள் உட்பட அனைவருமே பாரத மாதா என்று கூறுகின்றார்கள். அதாவது பாரதத்தை பாரத தாய் என்று கூறுகின்றார்கள். இந்த தாய் ஏதோ ஒரு வீட்டுக்கு மருமகளாக இருந்தவள்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். தாய் மதம் திரும்புதல், தாய் வீடு திரும்புதல் என்று இந்த இந்துத்துவ சக்திகள் வாதிடுதல் என்று சொன்னால், ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு செல்கின்றால் அவளை மீண்டும் தாய் வீட்டுக்கு திரும்ப செய்ய வேண்டும். இவர்கள் கூறுவது போல தாய் மதத்துக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றோம் என்று சொன்னால், அப்படி தாய் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்து விடுகின்ற அந்த பெண்ணை நாங்கள் என்னவென்று கூறுவோம்? வாளா வெட்டி என்று கூறுவோம். எனவே உண்மையான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஏகத்துவத்திலிருந்து எங்களை திசை திருப்ப இந்த பாசிச சக்திகள் திட்டமிட்டு பரப்பி வருகின்ற இந்த சூழலிலிருந்து, இந்த சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையில் உங்களுடைய ஏகத்துவத்தின்பாலான பயணம் எந்த அளவில், எந்த நோக்கில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அது அமையும். எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிரந்தர வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து தப்பிக்க எல்லாம் வல்ல இறைவன் எங்களை காத்தருள வேண்டும் என்று கூறியவனாக இந்த சிற்றுரையை முடிக்கின்றேன். புகழனைத்தும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே உரித்தானதாகும்.